இளைப்பாறிக் கொண்டிருக்கின்ற மகாகணம் பேராயர், தந்தை பேராயர் என்று நாம் அனைவராலும் போற்றப்படுகின்ற ஐயா அவர்களுடைய ஆன்மா நம்முடைய இயேசுராஜாவின் நிழலில் இளைப்பாற நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவராக நானும், நம்முடைய துணை தலைவராக பாஸ்டர் தயாநிதி அவர்களும், இசிஐ திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் ஜெபனேசன் அவர்களும், திரு இமானுவேல் அவர்களும், திரு எபனேசர் அவர்களுமாக நாங்கள் வாரிய உறுப்பினர்கள் மாபெரும் மறைந்த தந்தை பேராயர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்து இங்கு ஏராளமான திருச்சபை பெரியோர்கள், மகாகணம் முன்னாள் இந்நாள் பேராயர்கள், திருச்சபை வழிநடத்தி செல்கின்ற பெரியோர்கள் மற்றும் ஊழியர்கள், கிறிஸ்துவின் சபையாகிய இந்த மந்தையில் இணைக்கப்பட்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நாங்கள் முழு மனதோடு அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல், குறிப்பாக நம்முடைய மகாகணம் பேராயர் கதிரொளி மாணிக்கம் அம்மா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், அன்பு சகோதரிக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள், அனுதாபங்கள், ஜபங்கள். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நான் நம்முடைய பேராயர், மகாகணம் பேராயர் திருமதி கதிரொளி மாணிக்கம் அம்மா அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் என்னிடம் பேசியது, ஐயா அவர்களை சந்திக்க சென்றேன், அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டவுடன் அவர்களை சந்திக்க சென்றேன். அப்பொழுது பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டோம். ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் அப்பொழுது பண்ணைவிளை என்ற இடத்தில் தோன்றியவர்கள்தான், எங்கள் மாவட்டத்திலிருந்து வந்தவர்கள்தான் நம்முடைய ஐயா அவர்கள். அவருடைய அருமையான அம்மா மங்களம் அம்மா அவர்களும் 2 பேரும் பண்ணைவிளையைச் சேர்ந்தவர்கள். ஆகவே அங்கிருந்து வந்து இந்த பகுதியிலே ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக, the first ever a bishop came to the streets for the voice of the voiceless. ஒரு பேராயர் முதல் முறையாக இந்தியாவில் அல்ல, உலகத்திலே ஒரு பேராயர், the first ever to be a street fighter. அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக, அவர்களுக்காக குரல் எழுப்புவதற்காக நம்முடைய முன்னாள் மறைந்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களோடு பல நெருக்கங்களை, பல வேளைகள் அவர்களை சந்தித்து ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக நின்றவர். அவர்களோடு பயணித்த அந்த காலம் முழுவதும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் எழுப்பியவர். அப்பொழுது அம்மா அவர்களை நான் சந்திக்கும் போது அம்மா அவர்கள் என்னை குறிப்பிட்டார்கள், let us all come together in union. நீங்கள் இதை முன்னெடுத்து செல்லுங்கள், நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். கிறிஸ்தவ சமுதாயம் என்பது பல டினாமினேஷன்ஸாக பிரிஞ்சு இருக்கிறோம், பல சபைகளாக. இப்பொழுது நம்ம தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவரும் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயாவுமான லியோனி ஐயா அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களோடு எத்தனை தூரம் அவர்கள் பாசத்தையும் நேசத்தையும் காட்டினார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏறெடுத்திருக்கிற எல்லா கிறிஸ்தவ சமுதாயத்திற்காக அவர்கள் வாரி வழங்கி கொண்டிருக்கிற
திருச்சபைகள் கட்ட முடியவில்லை, கல்லறை தோட்டத்திற்கு இடமில்லை. இதற்காக முதல் முறையாக ஆணை பிறப்பித்தவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முதல் ஆணை, இனிமேல் நாம் பல ஆண்டுகளாக கிறிஸ்தவ தேவாலயங்கள் கட்டுவதற்கு நாம் அதை ஓடி ஓடி அலைந்து கொண்டிருக்க தேவையில்லை. இனிமேல் 30 நாட்களுக்குள் அனுமதி, அப்படி என்னால் நாம் கட்ட ஆரம்பித்து விடலாம். கல்லறை தோட்டம், இதற்காகத்தான் நம் தந்தை பெரியார் பேராயர் அவர்கள் பாடுபட்டார்கள். கல்லறை தோட்டத்திற்கு இடம் வேண்டும் என்று அதற்கும் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஆகவே இதன் ஒரே நோக்கம், நம்முடைய அம்மா கதிரொளி அம்மா அவர்கள் என்னிடம் குறிப்பிட்டது இதுதான். நாம் அனைவரும் பல திருச்சபைகளாக, பல பிரிவுகளாக பிரிய வேண்டாம். Let us be united. We will all have a joint voice. நாம் ஒரே குரலாக ஒன்றிய அரசிற்கு, ஒன்றிய அரசை நாம் கதவை தட்டுவதற்காக, கதவை தட்ட ஒன்றிய அரசிற்கு ஒரு கண்டிப்பாக நாம் உணர்த்தியே ஆக வேண்டும். அதற்கு நாம் ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம் என்ற குரல் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அம்மா அவர்கள், நீங்கள் தான் மணிப்பூரில் சொன்னார்கள், மணிப்பூரில் 30 ஆலயங்கள், 30 ஆலயங்கள் இடிக்கப்பட்டது. ECI நம்முடைய இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா கட்டிய 30 ஆலயங்கள் மணிப்பூர் கலவரத்தில் இடிக்கப்பட்டது. இதுவரை யாரும் அதற்கு எந்த ஒரு பலனும் இல்லை, எந்த ஒரு அதற்கு முன்னெடுப்பும் இல்லை. ஆகவேதான் அம்மா அவர்கள், நாங்கள் கட்டிய 100 திருச்சபைகள் அங்கே வட மாநிலமான மணிப்பூரில் இருக்கிறது, அதில் 30 தரைமட்டமாகிவிட்டது. அதற்கு காரணமாய் இருந்தவர்கள் இதுவரை கண்டிக்கப்படவில்லை, இதுவரை தண்டிக்கப்படவில்லை. ஆகவே ஒன்று கூடுவோம், நாம் அத்தனை பேரும் ஒன்று எழும்பி, we will fight in unison, we will fight in union to make the voice of our community, Christian community, in the ears of the central government, the union government. Kindly, all of us, we will pray for the whole family. We will pray for our Bishop Ayya's family and all the dear and near ones, all the congregation members of the Evangelical Church of India. And we, as the representative of government of Tamil Nadu, we extend our heartfelt condolences, our prayers, and always we stand for the cause which was built by our Bishop Ayya. And thank you all for giving me this opportunity. May his soul rest in our Lord Jesus. Thank you.